Hi everyone, myself Kasturi from AD Department, Business College of Engineering. So I'm handling the subject product design and development to the pre-final year A&B section students. So as a part of our subject, today my students are going to present the case study on the topic Falcon. இந்தியாவில் 50% வயசானவங்க வலிக்கு விழுந்து ஸ்ட்ரோக் எழுறாங்க. அதனால டெத் ரேட் அதிகமாகுது. இப்ப அதுக்கான சொல்யூஷனா ஒரு பேனிக் பட்டன் இருக்கு. ஆனா அந்த பேனிக் பட்டன் ரியல் டைம் லொகேஷனையும் மற்றபடி அந்த ஸ்ட்ரோக் விழுந்தது அந்த செகண்ட் மட்டும்தான் அது அப்போதைக்கு எடுத்து அனுப்பிச்சிடும். ஆனா என்ன ரியல் டைம்ல அது கரெக்டா ஒர்க் ஆகுது இல்லை. அதனால அது இல்லாம அதோட காஸ்ட் இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. அதனால அதோட இன்டெலிஜென்ஸும் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கு. இதை நிறைய பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால நாங்க புதுசா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். சொல்யூஷன் பேர் தான் AI based solver. ஓகே, நான் இந்த ப்ராப்ளமுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஐஓடி டிவைஸ். இது லோ காஸ்ட் அஃபோர்டபுளாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியல் டைம் டிடெக்ஷன் ஃபாலிங். இதை என்ன பண்ணுவோம்னா 3 ஆக்சிஸ் ஆக்சிலரோமீட்டர்னு ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் HAI யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னா 95% ஆஃப் அக்யூரசி ரேட் கிடைக்குது. அப்புறம் இது வித் இன்டர்நெட் அண்ட் வித்தவுட் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபியூச்சர் என்னதுன்னா அடுத்த ஃபியூச்சர் என்னதுன்னா இன்ஸ்டன்ட் மெசேஜ் சர்வீஸ். இப்போ அந்த எல்டர்லி பர்சன் விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா இன்ஸ்டன்டா கேர் கிவருக்கு மெசேஜ் போயிடும். இது மூலியமா என்ன ஆகும்னா இந்த மெசேஜ் கூட அவங்களோட ரியல் டைம் லொகேஷனும் போயிடும். ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த கேர்டேக்கர் அவங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு இது கூட்டிட்டு போக முடியும். நெக்ஸ்ட் என்னதுன்னா மேனுவல் ட்ரிகர். இந்த மேனுவல் ட்ரிகர் எதுக்காகனா இப்போ அந்த யூசர் ஏதாவது டிசியா ஃபீல் ஆகுறாங்க, மயக்க வர மாதிரி இருக்கு, இல்லை ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ஃபீல் பண்றாங்கன்னா அந்த ட்ரிகர் டேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கேர்டேக்கருக்கு மெசேஜ் போயிடும். இது மூலியமா என்ன ஆகும்னா அந்த கேர்டேக்கர் டக்குன்னு அவங்களுக்கு என்ன மெடிக்கல் ஹெல்ப் வேணுமோ அதை டக்குன்னு பண்ணலாம். அடுத்த ஃபியூச்சர் என்னதுன்னா ஸ்கேலபிள் அண்ட் அஃபோர்டபுள். இது ஐஓடி டிவைஸ் மூலியமா பண்ணதுனால ரொம்ப சீப்பா தான் இருக்கும். இது செல்லிங் ப்ரைஸே எவ்வளோனா வெறும் 2000 தான். இது மூலியமா என்ன ஆகும்னா எங்களோட காம்படிட்டர் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனால அதிக சேல்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸும் அடுத்தடுத்து ஆட் பண்ணுறதுனால ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி கொடுக்கறதுனால ஏர்டலி யூசர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து அவங்க அஃபோர்டபுள் பண்ணிக்கலாம். அடுத்து என்னதுன்னா இதை நாங்கள் கஸ்டமைசபிளாகவும் கொடுக்க போகிறோம். இப்போ ஏதாவது யூசருக்கு கையில் ரிஸ்ட் பேண்டாட்ட கொடுக்கலாம். அடுத்தது வெயிஸ்ட்ல ஒரு ஹிப் பேண்டாட்ட கொடுக்கலாம். இது மூலிமா என்ன ஆகும்னா அவங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணுமோ அது மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்ல கொடுக்குறோம். அவ்வளோ. எங்க ஃபால்கார்ட் ப்ராடக்டோட இனோவேஷன் சைடு பாத்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்ல இருக்க டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா ஈஸியா ஒரு சென்சார் இன்பில் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு ட்ரிகர் மூலியமா தான் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். இதனால அக்யூரஸியும் மெயின்டைன் ஆகாது. ஏன்னா சப்போஸ் இப்போ எல்டர்லி பீப்புள் சும்மா வேகமா நடந்து போனாவோ அதுவும் ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் ஆகும். இதனால நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம்னா நாங்க ஏஐ பேஸ்டு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். நாங்க இதுல மிஷின் லேர்னிங் மாடல் நாங்களே ஓன் டேட்டா செட் கிரியேட் பண்ணி அதே மாடல் வச்சு ட்ரைன் பண்ணி இந்த ஒரு ஹார்ட்வேர் லைப்ரரி ஃபைல கன்வெர்ட் பண்ணி எங்களோட ஹார்ட்வேர் அதாவது ESP32 போர்டில் இன்பில்ட் பண்ணியிருக்கோம். இதனால எங்களுக்கு கிடைச்ச அக்யூரேசி பார்த்தீங்கன்னா 91% அக்யூரேசி இருக்குது. இதனால நார்மலாக கரண்ட்ல இருக்க மார்க்கெட் ப்ராடக்டோட எங்களுக்கு 91% அக்யூரேசி அதிகமாக இருக்கனால இதோட லோ லேட்டன்சி இருக்கனால குயிக்காக ஆக்சஸ் பண்ணும். சப்போஸ் இவங்க கீழே விழுந்தாங்கன்னா 0.5 மில்லி செகண்ட்குள்ளேயே அது ஈஸியாக ஆக்சஸ் ஆகி இருக்க கேர் கிவர்ஸுக்கு இன்ஸ்டன்ட் மெசேஜாக போகும். அதுக்கப்புறம் நாங்கள் ஜிபிஎஸ் அண்ட் ஜிபிஆர்எஸ் சிஸ்டம் இன்பில்ட் பண்ணியிருக்கோம். இதனால அவங்க கேர் கிவர்ஸ் என்னெல்லாம் அப்டேட்ஸ் கிடைக்கும்னா நம்ம கரண்ட் அந்த கீழே விழுந்த எல்டர்லி பீப்புளோட கரண்ட் லைவ் லொகேஷன் அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இதனால நாங்கள் ஃபியூச்சர்ல என்ன இன்பில்ட் பண்ணலான்னு இருக்கோம்னா இப்போ அவங்க சர்க்குலேஷன்ல இருக்க 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள ரேடியஸ்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நாங்கள் கான்டாக்ட் வச்சு இப்போ சப்போஸ் என்னாச்சும் ஃபால் டிடெக்ட் ஆச்சுன்னா உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஈஸியாக அந்த லொகேஷன் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம வேணா இன்பில்ட் கூட பண்ணிக்கலாம். எங்களோட அடுத்த இனோவேஷன் பாத்தீங்கன்னா அது லோ காஸ்ட் டிசைன். அதாவது நாங்க இருக்கிறதுலே சீப்பான மைக்ரோ கண்ட்ரோல் அதாவது ESP32 யூஸ் பண்றதுனால இதோட பிரைஸ் இருக்கிறது லோ காஸ்ட்ன்றதுனால நம்ம ஈஸியா அஃபோர்டபுள் பீப்புளுக்கு அஃபோர்ட் பண்ற மாதிரி நம்ம லோ காஸ்ட்ல இந்த டிசைன் ப்ராடக்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது எங்களோட மைக்ரோ கண்ட்ரோலரோட ரேட்டே ஒரு அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா ஒரு 150-200 முடிஞ்சிடும். அதாவது மொத்த ப்ராடக்டே நம்ம ஒரு 2000
2500 இன்க்ளூடிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிளான்ட்டோட கொண்டு வந்துடலாம். அது அடுத்த யூனிக் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ இதில் எங்களோட டிவைஸ் வந்து இன்பில்ட் பேட்டரி இருக்கனால சார்ஜிங் சர்க்கியூட் தேவைப்படும். இதனால நம்ம லைவா நம்ம மொபைல் சார்ஜிங் மூலியமாவே சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னா சோலார் பேனல் இருக்கு. இதனால நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லின்றனால சோலார் பேனல் மூலியமாவே எங்க ப்ராடக்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணிட்டா எங்க ப்ராடக்ட் அப் டு 60 days வரைக்கும் ஸ்டாண்ட் பை மோடு கிடைக்கும். இதனால எங்க ப்ராடக்ட் இருக்க இனோவேஷன்ஸ் இதுதான். தேங்க்யூ. இப்போ வந்து ஃபால்காரோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்களோட காம்படிஷனோட ப்ராடக்ட்டை பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் பேனிக் பட்டன் தான் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுவோம்னா மேனுவலாக அந்த யூஸர் வந்து ட்ரிகர் பண்ணும்போது மட்டும்தான் கேர்டேக்கர் வந்து மெசேஜ் அனுப்பும். ப்ளஸ் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த டிவைஸ் வந்து க்ளவுட் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த டிவைஸ் யூஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா அதில் ஏஐ இல்லை. இப்போ ஏதாவது வந்து அந்த யூஸர் வந்து மேனுவலாக ட்ரிகர் பண்ணும் போதோ இல்லாட்டி அவங்க ஜஸ்ட் ஆக்சிடென்டலாக ட்ரிகர் பண்ணாலும் அந்த கேர்டேக்கர் வந்து மெசேஜ் வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த எங்களோட ப்ராடக்ட் ஃபால்கான் மூலியமா நாங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா லோ காஸ்ட். இங்கே நாங்கள் வந்து ஐஓடி டிவைசஸ் யூஸ் பண்ணுறதுனால மினிமம் காஸ்டாக இருக்குது. லைக் ஒரு 10 டைம்ஸ் வந்து சீப்பராக இருக்கு அந்த டிவைசஸ் விட. நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த ஐஓடி டிவைஸ் வந்து போத் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த யூஸர் வந்து அவங்க தெரியாமல் விழுந்துட்டாலோ ஆர் மேனுவலாக ட்ரிகர் பண்ணாலோ அந்த கேர்டேக்கர் வந்து மெசேஜ் போயிடும். இது இந்த ஏஐல என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் ட்ரைனிங் டேட்டா செட் வந்து நாங்களாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். லைக் சின்ன சின்ன மூமெண்ட்ஸும் டிடெக்ட் பண்ணி அது ஒரு ட்ரைனிங் டேட்டாவாக கொடுத்து அந்த மாடலுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து சின்ன ஃபாலையும் டிடெக்ட் பண்ணிடும். அடுத்தது என்னதுன்னா இது போத் இன்டர்நெட் அண்ட் வித்தவுட் இன்டர்நெட்ல வேலை செய்யும். இப்போ அந்த யூஸர் வந்து இன்டர்நெட் இல்லாத பிளேஸ்ல விழுந்துட்டாலும் எஸ்எம்எஸ் வந்து அவங்க இந்த கேர்டேக்கர் வந்து போயிடும். ஸோ அவங்க ஈஸியாக மெடிக்கல் எமர்ஜென்சி உள்ள ஹெல்ப் வந்து அந்த யூஸருக்கு பண்ணிக்கலாம். அடுத்து என்னதுன்னா இதை க்ளவுட் கூட இன்டகிரேட் பண்ணிக்கிறதுனால அவங்க அந்த யூஸரோட டேட்டா வந்து இருக்கும். இது மூலிமா அந்த யூஸர் வந்து என்னென்ன மெடிக்கல் லைக் ஹார்ட் ரேட்டு அப்புறம் பிபி இதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அந்த அப்ளிகேஷனில் வந்து அவங்களோட டேஷ்போர்டோட க்ரியேட் பண்ணிட்டு அவங்களோட வீக்லி அண்ட் மந்த்லி இதை வந்து டாக்டர் கிட்ட கொடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஃபால்கான் மூலியமாக பண்ணலாம். தேங்க்யூ.